உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடு செல்பவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். வைத்தியர் அர்ஜுனா எம்பி தாக்கப்பட்டாரா? வெளியான புதிய தகவல். பணிபுரியும் போதே பரிதாபமாக உயிரிழந்த அரச உத்தியோகத்தர். உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்பட்ட அனுமதி. கனடாவில் இனி புகலிடம் பெறவே முடியாது. கனடா அரசின் அதிரடி அறிவிப்பு. இரவோடு இரவாக பிறப்பிக்கப்பட்ட அவசரகால ராணுவ சட்டம். இனி விரிவான செய்திகள். கடந்த கால அரசாங்கத்தை காட்டிலும் புதிய அரசாங்கத்தினால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் மாற்றம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்றைய அமர்வின் போது அவர் இவ்வாறு கூறினார். வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்துறை கடந்த காலங்களில் பெரும் சவாலுக்கு உட்பட்ட துறையாக காணப்பட்டதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். தற்போதைய புதிய அரசாங்கத்தினூடாக கடந்த காலங்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் ஏற்பட்ட முறைகேடுகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்களின் நன்மை சார்ந்து மாத்திரம் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்திற்கு அருகில் வைத்து சுஜித் என்ற நபர் தன்னை தாக்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார். நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போது அவர் இவ்வாறு கூறினார். தனக்கான நேர ஒதுக்கீடு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் விசாரிக்க சென்றபோது இவ்வாறு தன்னை தாக்கியதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவரின் அறைக்கு சென்றேன். இதன்போது நான் கேட்டேன், இந்த வார ஒதுக்கீடு எவ்வாறு இடம்பெறுகிறது என்று. இன்றைய நாள் எனக்கு எதுவும் தெரிவிக்கப்பட்டிருக்கவில்லை. நாளை எனக்கான நேரம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்க சென்றேன். அங்கே அதிகாரிகள் இருந்தனர். மற்ற அறைக்கு என்னை அழைத்து சென்றார்கள். நாளை பிற்பகல் எனக்கு நேரம் ஒதுக்கி தருவதாக அவர்கள் கூறினார்கள். இந்த வரிசையை எப்படி செய்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். பின்னர் சுஜித் என்ற நபரிடமும் மற்றொரு நபரிடமும் சென்று பேச சொன்னார்கள். அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் என்றார். அவர்கள் நினைத்தவாறு தீர்மானிக்க முடியாது. எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் எனக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கூறினேன். இதன்போது சுஜித் என்ற நபர் என்னை தாக்கினார். அவரின் தந்தையின் வயதுடையவர். இல்லை என்றால் அவரை அந்த இடத்திலேயே தாக்கி நானே அவருக்கு CPR செய்திருக்க வேண்டிய நிலை வந்திருக்கும். ஆனால் நான் அவரை தாக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறான நிலையில் தாம் யாரையும் தாக்கவில்லை என்று கேகாலை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரரா தெரிவித்துள்ளார். நான் அவரை தாக்கியதாக அவர் கூறுவதை நான் முற்றிலும் மறுக்கிறேன். இதன்போது எழுந்த குருநாகல் மாவட்ட உறுப்பினர் நளின் பண்டார, யாழ் மாவட்ட சுயேட்சை உறுப்பினர் எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்திற்கு வந்து மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்று அவர் கூறினார். நாட்டில் தற்போது பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை நிவர்த்தி செய்யும் வகையில் தட்டுப்பாடு அனுமதியின்றி அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. இறக்குமதி கட்டுப்பாடு அனுமதியின்றி அரிசியை இறக்குமதி செய்வதற்கு டிசம்பர் 20 வரை அனுமதி அளிக்கும் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தற்போது நிலவும் அரிசி தட்டுப்பாடு மற்றும் அண்மைய சீரற்ற காலநிலை காரணமாக நெற்செய்கைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அரிசி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகள் தற்காலிகமாக நீக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நுவரேலியா சாந்திபுரம் உப தபால் நிலையத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் தபால் நிலையத்துக்கு வேலைக்கு வருகை தந்திருந்த நேரம் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் 49 வயதான சுப்பையா பாலகிருஷ்ணன் என்ற நபர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். குறித்த ஊழியர் நேற்று வேலைக்கு வருகை தந்து அனைவரிடமும் பேசிவிட்டு மேசையில் சாய்ந்திருந்த வேளை அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த உத்தியோகத்தர் தபால் நிலையத்தில் 14 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் போலீசாரினால் முன்னெடுக்கப்படுகிறது. கனடாவில் இனி புகலிட கோரிக்கை பெறுவது என்பது எளிதல்ல என்று கனேடிய அரசாங்கம் உலகளாவிய எச்சரிக்கை விளம்பரம் ஒன்றை விடுத்துள்ளது. சுமார் 1,78,662 அமெரிக்கன் டாலர்கள் செலவில் தமிழ், ஹிந்தி, உருது மற்றும் ஸ்பானிஷ் உட்பட 11 மொழிகளில் இந்த எச்சரிக்கை விளம்பரம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த நடவடிக்கை கனேடிய மக்களிடையே செல்வாக்கு குறைந்து வரும் ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கத்தின் அரசியல் தந்திரம் என்று ஒரு சில தரப்புகளில் இருந்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன. குறித்த விளம்பரத்தில் கனடாவில் இனி புகலிடம் கோருவது எளிதல்ல. அத்தோடு தகுதி பெற கடுமையான வழிமுறைகள் உள்ளன. முடிவெடுக்கும் முன்னர் அவை குறித்து நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவாக புலம்பெயர் மக்களுக்கு வாய்ப்புகளை அதிகம் வழங்கி வரும் கனடிய அரசாங்கம் தற்போது அந்த எண்ணிக்கையை குறைத்துள்ளதுடன் டொனால்டு டிரம்பினால் அமெரிக்காவில் இருந்து கனடாவிற்கு தற்காலிகமாக குடியேறும் மக்களையும் தடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
தென்கொரியாவில் இரவோடு இரவாக அவசரகால ராணுவ சட்டத்தை அந்நாட்டின் அதிபர் யோன் சொக் யூல் நடைமுறைப்படுத்த உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தென்கொரியாவில் இரவோடு இரவாக அவசரகால ராணுவ சட்டத்தை அந்த நாட்டின் அதிபர் யோன் சொக் யூல் நடைமுறைப்படுத்த அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பட்ஜெட் மசோதா தொடர்பாக நேற்று நாடாளுமன்றில் ஒருமித்த கருத்து எட்டாத நிலையில் எதிர்க்கட்சிகள் வடகொரியா கம்யூனிஸ்ட் சக்திகளுடன் சேர்ந்து தேசவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக அதிபர் யூன் சொக் யோல் குற்றம் சாட்டி அவர்களிடமிருந்து நாட்டை பாதுகாக்க அவசரகால ராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளார். தென்கொரியாவில் அடுத்த ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வதில் அதிபர் யூங் தலைமையிலான ஆளும் மக்கள் சக்தி கட்சிக்கும் பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சிக்கும் ஒருமித்த கருத்து ஏற்படாதமையினால் நாடாளுமன்றம் தொடர்ந்து முடங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திடீரென அந்நாட்டு தொலைக்காட்சியில் தோன்றிய அதிபர் யூன் சொக் யோல் வடகொரியாவின் கம்யூனிஸ்ட் சக்திகளின் அச்சுறுத்தல்களில் இருந்து தென்கொரியாவை பாதுகாக்கவும் மக்களின் சுதந்திரம் மற்றும் மகிழ்ச்சியை கொள்ளையடிக்கும் தேசவிரோத சக்திகளை அகற்றவும் நான் இதன் மூலம் அவசரகால ராணுவ சட்டத்தை அறிவிக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த திடீர் அவசரகால ராணுவ சட்டத்தால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் இயல்பு வாழ்க்கையில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த அச்சத்தில் தென்கொரியா மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விவகாரம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாடு செல்பவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். வைத்தியர் அர்ஜுனா எம்பி தாக்கப்பட்டாரா? வெளியான புதிய தகவல். பணிபுரியும் போதே பரிதாபமாக உயிரிழந்த அரச உத்தியோகத்தர். உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்பட்ட அனுமதி. கனடாவில் இனி புகலிடம் பெறவே முடியாது. கனடா அரசின் அதிரடி அறிவிப்பு. இரவோடு இரவாக பிறப்பிக்கப்பட்ட அவசரகால ராணுவ சட்டம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.